இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல், திமுக, அதிமுக, டிவிகே எல்லாருடைய அரசியல் கள நிலவரங்கள் என்ன பண்ண போகிறாங்க, 2026 தேர்தலினுடைய கள நிலவரம் என்ன, அதை பற்றி பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் பரமன் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழல் எலெக்ஷனை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதில் திமுக ஒரு ஸ்டாண்டு, அதிமுக ஒரு ஸ்டாண்டு, டிவிக்கே புது ஸ்டாண்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் 3 வேறு ஸ்டாண்டு, ஒரு சைட் ஸ்டாண்டு, ஒரு சென்ட்ரல் ஸ்டாண்டு, 2 சென்ட்ரல் ஸ்டாண்டு மாதிரி கணக்கு அரசியல். அது என்னென்னா, இதுவரைக்கும் தேர்தலில் இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம ஒரு காலகட்டத்தில் சந்தித்ததில்லை. நமக்கு இன்றைக்கு ஒரு 6-7 எலெக்ஷன் பார்த்துருப்போம்னு வைங்களேன். இந்த வயசில் இப்படி ஒரு சூழலை நம்ம கொஞ்ச காலம் வரைக்கும் திமுக அதிமுக 2 தான் நம்ம பார்க்குற எலெக்ஷன் காலத்திலிருந்து. திமுக அதிமுக தான். இன்றைக்கி 2 கட்சிகளின் மீது புதிதாக வந்திருக்கிற இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் நிலவுது. இந்த சூழலில் புதுசாக தாவேக்கா வந்திருக்கு. இந்த இடத்தை ஆல்ரெடி ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்த நாம் தமிழரும் இருக்குது. இல்லை, விஜய் அதிமுக இருக்கும்போதும் சரி, திமுக இருக்கும்போதும் சரி, அந்த படத்துக்காக, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக போய் நின்ற வழி தான் அவர் அரசியல் கொண்டு வந்திருக்கோம். அது ஒன்றும் சமூக தேவை இல்லையா? அவர் படத்துக்கு அவர் போய் நின்னார். வேறு என்ன, அதில் ஏதாவது மக்கள் பிரச்சனை இருந்துச்சா? ஏன்னா அந்த படம் பார்த்தா ரேஷன் கார்டில் ஆளுக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க, அதனால் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு போய் நின்னாரா என்ன? இல்லை, அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவர் போய் நின்னார். அவர் பிரச்சனைக்கு அவர் போய் நின்னார் இல்லையா? அப்போ அது ஒரு அரசியல் தேவை கிடையாது. இப்போ நாம் தமிழரை நீங்கள் எடுத்துக்கோங்க. நாம் தமிழர் ஒரு 10 வருடமாக ஒரு அந்த கருத்து தவறோ சரியோ, அந்த கருத்தியல் ரீதியான ஒரு போராட்டத்தை லாங் டேர்மாக எடுத்து நடத்திக்கிட்டே வர்றாங்க. அதாவது அன்றைக்கு திமுக எப்படி ஒரு கருத்தியல் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு வந்ததோ, அதே போல் இன்றைக்கு ஒரு கருத்தியல் தேவை. அது திமுகவுடைய கருத்தியல் போராட்டமும் நாம் தமிழரோட கருத்தியல் போராட்டமும் ஒன்றா, இல்லை இது மேன்மையானதா அது மேன்மையானதான்ற கருத்து தேவையில்லை. ஆனால் ஒரு கருத்தை மையமாக வைத்து ஒரு இயக்கம் இயங்குச்சு இல்லையா? அதுதான் இன்றைக்கும் சஸ்டெயின் பண்ணி திமுகவை கொண்டு போய்கிட்டு இருக்கு. அதோடைய தலைவர்கள் மாறினாலும், அதற்குள்ள வாரிசு அரசியல் வந்தாலும், தொடர்ந்து திமுகவை ஆதரிப்பதற்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், டிவிகே ஒரு பக்கம். இவங்க 3 அணியாக இருந்தாலும் விஜயை பொறுத்தளவு ஒரே அணி. நான் இருக்க, எதிரில் திமுக இருக்குன்னு. அதிமுகவை கணக்கிலேயே சேர்த்துக்கல. பழம்பெரும் கட்சி, பல பேர் ஆண்ட கட்சி, கணக்கிலே சேர்த்துக்கல. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தான். இதில் எது வெல்ல போகுது அப்படின்றது காலத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது. அதற்கு எதிரான அணிகள்லாம் எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா, 2வது இடத்துக்கு தான் இந்த தேர்தலில் போட்டி இருக்குமோன்னு தோணுது. இப்போ இருக்க சூழ்நிலையை சொல்கிறேன். அதாவது இன்னும் 10 நாளில் அரசியல் களம் மாறலாம், எதுனாலும் நடக்கலாம். எதுவும் நடக்கும்போது வேறு விஷயங்கள் கூட நடக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கூட்டணி ரொம்ப வலுவானதாக இருக்குது. அதோட அமைப்பு ரீதியாகவும் அது தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதாவது விஜயை தன்னுடைய புது போட்டியாளராக திமுக பார்க்கவே இல்லை. விஜய் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிரான தன்னுடைய விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது பெண்கள் அதிக அளவில் விஜய் பின்னாடி போகிறாங்கன்னொன்னே மகளிர் மாநாடு நடத்துது, இளைஞர்கள் அதிகமாக போகிறாங்கன்னொன்னே இளைஞர்கள் லேப்டாப் கொடுக்கறது நடத்துது, அரசு ஊழியர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்களை உடனடியாக ஷார்ட் அவுட் பண்ணுது. அப்படின்னு தன்னுடைய வீக்னஸ் பாயிண்ட் எதையுமே அதை ஒரு அதிகார விஷயமாவோ இல்லை ஜஸ்ட் லைக் டேட்டா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறதாவோ, நமக்கு வலுவான கூட்டணி இருக்குது, நம்மளுடைய ஓட் பேங்க் இருந்தாலே நமக்கு போதுமானதுன்னு எங்கேயுமே தன்னுடைய பலம் எனக்கு கரெக்டாக இருக்குன்ற ஒரு அதிமேதாவித்தனத்தில் இல்லாமல் எல்லாத்தையும் இறங்கி அட்ரஸ் பண்ணி திரும்பவும் நம்ம அதிகாரத்துக்கு வந்தே ஆகணும். ஏன்னா திமுகவுக்கு இது ஒரு வரலாற்று ரீதியான வெற்றியாக இருக்கும். 2 முறை தொடர்ந்து திமுக வந்ததில்லை. அப்படி வந்ததுன்னா அது அவங்களுக்கு இது வரைக்கும் ஸ்டாலின் தன்னுடைய 2 முறை திமுக ஆட்சி கட்டில் ஏற்றிட்டாருனாலே அவர் வாழ்நாள் சாதனை. அது இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கட்சிக்குள்ளே அவர் ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயம் இன்றைக்கி அந்த கட்சியில் நடக்குதா அப்படின்னா ஒரு கேள்வி. இப்போவே உட்கட்சி குசல் இருக்குது, பதவிக்கு காசு வாங்குகிற பிரச்சனை இப்போயே வந்துருச்சு. 2வது பார்த்திங்கன்னா, அரசியல் எப்படி நடத்துறதுனே தெரியலை அப்படின்ற அளவுக்கு மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லாரும் தான் அந்த அரசியலை நடத்துகிற மாதிரி, அந்த கட்சியை நடத்துகிற மாதிரி தோணுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் ஒரு உணர்ச்சி கூட்டம் தான். அதுக்கு கருத்தியல் ரீதியான எந்த தேவையும் அந்த இயக்கம் உருவாகிறதுக்கு தேவைப்படலை. அதாவது
ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியலான காலகட்டம், கருத்தியல் ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கிற நேரத்தில் ஒரு அமைப்பு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்சு அப்படி வந்த இயக்கம் கிடையாது. அது ஒரு உணர்ச்சியின் அடிப்படை. எப்படி எம்ஜிஆருக்கு இருந்த ஒரே தேவை திமுகவை எதிர்ப்பதுன்ற உணர்ச்சி வேகம் மட்டுமே ஒரு கட்சி உருவாக, ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானதாக இருந்ததோ, அதே மாதிரியான ஒரு தேவை மட்டும்தான் விஜய்க்கு இருக்குது. அதாவது திராவிட இயக்கங்கள் கருத்தியல் ரீதியான தோல்விக்கான மாற்று விஜய் கிடையாது. திராவிட இயக்கங்களின் ஆட்சிக்கான தோல்வியின் மாற்று தான் விஜய். இல்லைன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தியல் தேவை. அப்போ அதிமுகவுக்கு அந்த கருத்தியல் தேவை இல்லை. அது ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு இயக்கம். இல்லை அதிமுகவுக்கு கேட்குறேன். அதிமுகவுக்கு இந்த கருத்தியல் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் நான் சொல்கிறேன். அது ஒரு உணர்ச்சியின் இயக்கம்னு சொல்கிறேன். அதுக்கு எம்ஜிஆர்ன்ற ஒரு உணர்ச்சி வடிவம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயலலிதான்ற ஒரு உணர்ச்சி வடிவம் இருந்தது, அதற்கப்புறம் உணர்ச்சி வடிவமாக யாரை முன்னிறுத்ததுன்ற தவிப்பு இன்னைக்கு அதிமுகவில் இருக்குது. அந்த உணர்ச்சியின் வடிவத்துக்கு எடப்பாடியால் ஈடு கொடுக்க முடியுதா, இல்லை அந்த உணர்ச்சியை நமக்கு சரியான விதத்தில் எடப்பாடியால் கடத்த முடியுதான்னா கடத்த முடியலைன்ற பிரச்சனை தான் இன்றைக்கி அதிமுகக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஒரு தலைமையின் மேலே ரொம்ப கட்டுக்கோப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி அதிமுக. ஜெயலலிதா சொன்னால் அதுக்கு மாற்று பேச்சே கிடையாது. எம்ஜிஆர் சொல்லும்போதும் அதுதான். அது வரைக்கும் ஒரு தொகுதியில் ஒரு ஜாதியினர் தான் குறிப்பிட்டு வெற்றி பெற முடியுன்ற ஒரு இடத்துல தமிழ்நாட்டையே சாராத ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டி எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சார். ஆமாம். அப்போது அந்த ஒரு இராணுவ இன்னைக்கு அந்த கட்டுப்பாடோ அந்த விஷயமும் இன்றைக்கி அதாவது சிவி சண்முகம் எடப்பாடி சொல்கிற பேச்சை கேட்க மாட்டார். அதிமுகக்குள்ளே பல்வேறு, அதாவது திமுக மாதிரி ஆயிடுச்சு அதிமுக. நீ சேலத்துக்குள்ளே வரணும்னா என்னை கேட்டுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்கிற அளவுக்கு ஜனநாயக உரிமை அன்னைக்கு வீரபாண்டியார் காலத்துலேயும் கருணாநிதி காலத்துலேயும் இருந்தது. கலைஞர் நீங்கள் உள்ளே வரணும்னா கூட மாவட்ட செயலாளர் என்னை கேட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு பல்வேறு இடங்களில் வீரபாண்டியார் கலைஞர் எதிர்த்து பேசினாருன்ற ஜனநாயகத்தன்மையோட அன்னைக்கு எப்படி திமுக இயங்குச்சோ அதே நிலைமையில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. அந்த ஒற்றை தலைமைங்கிற இடத்துக்கு திமுக போயிருச்சு. இப்போது விஜய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு 5லேருந்து 6 பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கொள்கை. நீங்கள் ஆதவர்ஜுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொள்கை, புசி ஆனந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கொள்கைன்னே தெரியலை, விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன முன் வச்சாரோ அது எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்குது. இது அவருடைய தேர்தல் வெற்றியை எப்படி தீர்மானிக்கும்? இல்லை, அங்கே ஒரே கொள்கை தான். விஜய் தலைவர், விஜயை ஏற்றுக்கொள்வோர் அதுக்குள்ளே வரலாம். செங்கோட்டையனே சொல்லிட்டார், இனிமேல் என்னுடைய தலைவர் விஜய் தான்னு. நான் முழுமையாக அவரை அது ஒன்று தான் அங்கே கொள்கை. ஒன்றை நம்பி அதன் கீழ் அடிபணிவது மட்டுமே உணர்ச்சியின் அடிப்படையில் உள்ளே வர்றவங்க மட்டுமே தாவேக்காக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு 1000 கொள்கை இருந்திருக்கலாம். இதை விட்டு வெளியே போன பிறகு உங்களுக்கு 1000 கொள்கை நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே இருக்கும்போது ஒற்றை கொள்கை அவர் விஜய். கொள்கை தேர்தல் வெற்றியை தீர்மானிக்குமா என்ன? இல்லை, அது தீர்மானிச்சிருக்கல. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு அந்த வெற்றி கொடுத்துருக்குல்ல. அப்போ அந்த ஒருவர் தனக்கு எல்லாமே செய்வார், அந்த ஒருவர் நல்லவர், அவர் அன்பானவர், அவர் பண்பானவர், அவர் இந்த உலகத்துக்காக எதையுமே செய்யக்கூடியவர், தன்னுடைய வெற்றியையும் தன்னுடைய மிகப்பெரிய பணபலத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்திருக்காருன்ற ஒற்றை விஷயம் எனக்கு போதாதா அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அதுதான் உணர்ச்சி அரசியல். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்த விஜயகாந்தா இருக்கட்டும், அவங்க 2 பேரையும் இயல்பாக போய் மக்கள் எப்போ வேணாலும் சந்திக்கலாம், எப்போ வேணால் பேசலாம். இன்னைக்கு விஜய் அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய சூழல் ஏதாவது இருக்கா என்ன? சந்திக்க வந்தால் தான் பிரச்சனையாயிருது. அதாவது அது அந்த தலைவர்கள் தனக்கு சுற்றி இட்டுக்கிற வேலியை தாண்டி இப்படி நம்ம தலைவர் தினசரி, அதாவது கலைஞர் காலையில் எழுந்தவுடனே அறிவாலயத்துக்கு வருவார். அங்கே டெய்லி காலையில் வந்திருக்க ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்க தொண்டர்களை கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பார். அந்த அறிவாலய வாசலில் சுண்டல் விற்கிறவங்களை கூப்பிட்டு, கடலை விற்கிறவங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பார் என்ன ஏதுன்னு. ஆனால் இது எதுவுமே அதிமுக அலுவலகம் ஜெயலலிதா வருவதே பெரிய விழாவாக எடுக்கப்படும். அப்போ அந்த கட்சியும் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அது மக்களுடைய தொண்டர்களுடைய எந்த தொடர்புகளும் இல்லாத ஒரு தலைவர்கள் நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இது ஒன்றும் நம்ம விஜய் வெளியே வராது ஒன்றும் புதுசு கிடையாது. நமக்கு ஏன் வரலை, நீ எங்களை சந்திக்கலைன்ற கேள்வி எல்லாமே அந்த தொண்டர்களுக்கே இல்லையே. சரியாக சொன்னீங்க. அதாவது இப்போது அதிமுகவில்
ஜெயலலிதா வந்து தலைமை இதுக்கு வராங்க, கழகத்துக்கு வராங்க அப்படின்னா ஒரு விழாக்கோலம் கொண்டிருக்கோம். அவங்க வரதே ஒரு சிறப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் வரது சிறப்பாக இருக்குனாலும் அதிமுகவில் இருந்த அந்த நிர்வாகிகளோட கட்டுக்கோப்பு, அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய மனப்பான்மை, அதெல்லாம் விஜய்க்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ சிபிஐ விசாரணை வரும் பொழுது ஆதவ் அர்ஜுன் புசி ஆனந்தை கை காட்டுறாரு, புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனை கை காட்டுறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து தலைவரை கை காமிச்சிருக்காங்க, விஜயை கை காமிச்சிருக்காங்க. இப்போ சிபிஐக்கு அவரும் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுவும் இதுவும் எப்படி ஒன்றாகும்? இல்லை, அது என்னென்னா அதிகாரம் வரும்போது தான் ஜெயலலிதா பின்னாடி அப்படி ஒரு கட்டுக்கோப்போடு நின்னாங்க. அதிகாரத்துக்கு முன்பு வரைக்கும் அது வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து அவங்களுக்குமே இருந்தது. அப்போ இந்த ஸ்ட்ரகிள் வந்து விஜய்க்கு அதிகாரம் கிடைக்காத வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிள் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா இங்கே யாருமே கருத்தியல் ரீதியாக ஒன்றாக இணையலை. அதிகாரத்தை நோக்கின பயணத்தில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்துருக்காங்க. நீங்கள் வந்து உச்சபட்சமான ஒரு மக்கள் செல்வாக்கோடு இருக்கீங்க, அதனால் அதிகமான அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்கிறதுனால அதனுடைய சின்ன அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அதிகார பகிர்தலோடு தான் அங்கே ஒரு அமைப்பாக, அங்கே ஒரு கட்சியாக அவங்க திரண்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நீங்கள் அதை ஒரு கருத்தியல் ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு கட்சியோடு இதை ஒப்பிட்டு நீங்கள் வந்து இதை பேச முடியாது. இவங்க ஏன் வந்து இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, இது வரைக்கும் இது கடைசி வரைக்கும் போவாங்களா இல்லையான்றதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும். இது அதிகாரம் கைக்கு வந்ததுன்னா இந்த அமைப்பு அப்படியே பிரிக்கப்பட்டு அப்படியே இது இராணுவ கட்டுக்காப்போட ஒரு இயக்கமாக மாறிடும். அதிகாரம் இல்லைன்னா அது என்னவா நடக்கும்ன்றதை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இல்லை, இந்த முதல் எலெக்ஷன்லேயே ஒரு சிஎம் கேண்டிடேட் தான் நான் வந்து வருவேன், நான் வந்து ஒரு துணை முதல்வரோ அல்லது வந்து ஒரு எதிர்க்கட்சி, அதெல்லாம் நான் வரமாட்டேன், வந்தால் சிஎம் நேரடியாக முதல்வராக தான் விஜய் வருவார் அப்படின்னு அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் எடுத்தோடனே நான் துணை முதல்வர் ஆவேன்னா அவங்கள அமைச்சராக்கிடுவாங்கல்ல இல்லையா? இப்போ எடுத்தோடனே நீங்கள் சிஎம்னு சொன்னா தான் துணை முதலமைச்சராக ஆக முடியும். ஓகே, அந்த ஒரு இப்போ அவங்களுக்குமே தெரியும் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுன்றது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இன்றைக்கி விஜய் முதல்வர் ஆகிட முடியுமான்றது இந்த தேர்தலுக்கு பிறகு தான் இருக்குது அரசியல். ஓகே இல்லையா? அது வந்து என்னவானாலும் நடக்கலாம். ஒரு அதிகார பகிர்வுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய டேக்லைனாக நான் பார்க்குறேன். அது எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயுமே அந்த கோரிக்கை வந்து மிகப்பெரிய வலுவான ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது என்ன நடக்குன்றதை நம்ம தேர்தல் பிறகு பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அன்பான கூட்டம், ஒரு எமோஷ்னலில் தான் இந்த க்ரௌடு வந்து விஜய்க்கு இருக்குது அப்படின்னா, கரூரில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய எமோஷ்னலான ஒரு சம்பவம். அங்கே இருக்கிறவங்களை எல்லாரையுமே விஜய் வந்து நேரடியாக இங்கே சென்னையில் கூப்பிட்டு பார்த்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது விமர்சனத்துக்குரியது தான். நீங்கள் வந்து அது ஏன் போகலை அப்படின்றதுக்கு 1000 காரணங்கள் அவங்க வந்து சொல்லட்டும், ரைட்டு, என்னால் அங்கே போக முடியல, அங்கே இஷ்யூ பிரச்சனை. ஆனால் நேரில் போயிருக்கணும். நானே என்ன சொல்கிறேன்னா, இந்த இறப்பு தொடர்பாக இதை வந்து நீதியை யார் வேண்டுமென்னாலும் பெற்றுத்தரட்டும். இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இது யார் மேலே தப்பு, யார் மேலே சரி, யார் சரி செஞ்சுருக்கணும், என்ன சிபிஐ விசாரணை, அது இதுன்னு எதுனாலும் நடக்கட்டும். ஆனால் உங்களை பார்க்க வந்த ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த மரணத்தை நம்மளே மறந்துட்டோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள், அரசியல் விஷயங்கள் இன்றைக்கி எதுவுமே வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்க போகிறதில்ல. நாமளே அடுத்தடுத்து அதை அந்த பிரச்சனையை கடந்து போயிட்டோம். ஆனாலும் நீங்கள் கடந்து போகக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்கள் அரசியல் கட்சியான கூடல்கள் ஒவ்வொரு தடவை நடக்கும்போதும் அதற்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு தான் எல்லா மீட்டிங்கையுமே நடத்தியிருக்கணும். இனிமேலாவது நடத்தணும். ஏன்னா தாவேக்காவினுடைய விதைகள் அவர்கள்னு சொல்லணும். 41 பேர் மரணம்ன்றது தாவேக்காவுடைய விதை. அது அதிமுகவினுடைய கட்டுக்கோப்பு இன்றைக்கி எடப்பாடி கிட்ட அதே கட்டுக்கோப்பு இருக்கா? கண்டிப்பாக 6 மாதத்துக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வச்சு ஒரு அழுத்தத்தினால வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் என்னென்னா, பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித்ஷாவுடைய 2 நாள் பயணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைய பயணத்தில் போய் வந்து எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தவர்களுமே வந்து எதுவும் உறுதியான தகவல் சொல்லலை. இன்னைக்கு அதனால்தான் ஆளுநரை போய் சந்திக்கிறாரு. ஆமாம், இது வந்து விவரமான விஷயம். நீங்களே இப்படி சொல்றது வந்து ஆச்சரியமா இருக்கு. இல்லை, ஆளுநரை சந்தித்து நீங்கள் என்ன பேசுவீங்க? திமுக அரசே திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜியோட ஒருத்தர் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வந்து இறங்கும்போது அந்த ஐடியாவை பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் போகணுமா இல்லையா? ஏன் போகலை? அப்போது அங்கேயே முரண் ஆரம்பிச்சிருச்சு.
பாஜக அதிமுக இடையேயான முரண் வந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. அநேகமாக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கூட்டணி வச்சுப்பாரு, திடீர்னு வந்து வெளியே வந்துடுவார் அப்படின்றத நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே இல்லை, வச்சு பார்த்து நீங்கள் ஜெல்லே ஆகலை. எவ்வளோ நாள் ஆச்சு? அதாவது வந்து வம்படியாக கூட்டு போய் போன தடவை வந்தபோது ஹோட்டலில் வச்சு அறிவிச்சிட்டிங்க. அறிவித்ததுக்கப்புறம் இயல்பான ஒரு கூட்டணியாக 2 தலைவர்கள் சேர்றது இல்லை கூட்டணி. ஒரு அரசியல் கட்சிகள் கீழே உள்ள தொண்டர்கள் முதற்கொண்டு அது ஜெல்லாகணும். இன்றைக்கி ஒரு இஷ்யூன்ன உடனே நல்லதோ தப்போ திமுகவினுடைய ஒரு இஷ்யூவுக்கு உடனடியாக அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதில் கொடுக்குது, காங்கிரஸ் பதில் கொடுக்குது. இதுதான் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு விஷயமாக ஓரணியில் திரண்டு நிற்கிறது. ஆனால் அப்படி பாஜகவும் அதிமுகவும் எங்கேயுமே ஜெல்லே ஆகலையே. அப்படி ஜெல்லாகாத ஒரு விஷயம் நமக்கு எந்த பலனையுமே தராதுன்னு 2 தரப்புமே உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு தகவல் இருக்கு, அதாவது இன்று தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் ஒரு கேள்விக்குறி, பல விமர்சனத்திற்கு ஆளாகும். இதுவே தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த கூட்டணி அமைந்தால் விமர்சனங்கள் குறைவாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் வெளியேறினாங்கன்னாலே உங்களுடைய பாதி விமர்சனங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறினாலே இவ்வளவு அழுத்தம் கொடுத்தும் கேஸ் போடுவேன்னு சொல்லியும் இந்த ஆள் பரவாயில்லப்பா தைரியமாக வெளியே வந்துட்டாருன்ற ஒரு வார்த்தை வந்துடும் இல்லையா? சரி இல்லையா? அப்போ எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, 2க்கும் எதிராக எங்களுடைய உணர்ச்சி நண்பன் அதிமுகவோடு எங்களுக்கு கூட்டணி சேர்றதுல எந்த தயக்கமும் இல்லைன்னு தாவேகாவும், அது ஒரு கிரவுண்ட் லெவலில் ரொம்ப ஜெல்லாகக்கூடிய ஒரு கூட்டணியாகவே நமக்கு பார்வைக்கே தெரியுது. ஏன்னா கொள்கை ரீதியாக அதிமுகவும் தாவேகாவும் ஒன்று தான். அதிமுகவினுடைய பி டீம் தான் வந்து தாவேகா. எல்லாரும் பாரதிய ஜனதா கூடிய பி டீம்ன்றாங்க, இல்லை திமுகவினுடைய பி டீம் அப்படின்றாங்க. நீங்கள் புதுசாக இல்லை சொல்லுங்கள். ஆமாம், நான் இப்போ அதிமுகவுடைய பி டீம் திமுகவும் தான். என்ன அதிமுகவில் இருக்கிறது எல்லாருமே தானே இப்போ திமுகவில் இருக்காங்க. அப்படி சொல்கிறீங்க. அந்த இதில் இப்போ கொள்கை ரீதியாக இப்போ உணர்ச்சியின் அடிப்படையில் எடுத்தோம்னா அதிமுகவினுடைய பி டீம் வந்து தாவேகா தான். தாவேகா 2மே கிரவுண்ட் லெவலில் அவங்க 2 பேரும் ஒன்றிணைகிறதுக்கு எந்த தடங்களுமே இருக்க போகிறதில்ல. நாங்கள் எம்ஜிஆரை கொண்டாடினா நீங்கள் விஜயை கொண்டாடினீங்க, நாங்கள் எம்ஜிஆரை நம்பினோம் நீங்கள் விஜயை நம்புறீங்க. எம்ஜிஆர் எல்லாமே செய்வார் நாங்கள் நினச்சோம், நீங்கள் வந்து விஜய் எல்லாமே செல்வீங்கன்னு நினச்சிங்க. அதுக்கு உதாரணம் செங்கோட்டையன் இல்லையா? அவருக்கு ஈஸியாக விஜயை ஏற்றுக்க முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ திமுகலேருந்து தாவேகாக்கு போகிற ஒருத்தரால் விஜயை ஏற்றுக்க முடியுமா? அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இணையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யாராக இருப்பாங்க? விஜய் நான் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் மட்டும்தான் நான் களத்திலே இருப்பேன் அப்படின்றாரு. இங்கே எடப்பாடி அந்த சமரசம்லாம் போக போக சரியாகிடும் அவங்களுக்குள்ள. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்குண்டான ஒரு அரசியல் வேறு, அரசாங்கம் வேறு. ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய்க்கு கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு பயிற்சி பெற வேண்டிய தேவை இருக்குது உங்களுக்கு. சினிமாவில் வேணால் எடுத்தோடனே ஹீரோ ஆகலாம், அரசியலில் அப்படி எடுத்தோடனே சிஎம் ஆயிட முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி தேவைப்படுது, ஒரு அரசாங்க பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சிக்கான காலகட்டமாக துணை முதல்வராக இருந்து செஞ்சுக்கலாம். அந்த சமரசம்லாம் அவங்க பின்னாடி பண்ணிக்குவாங்கன்னு வைங்களேன், அது எப்படியானாலும் நடக்கலாம். அது அந்த இலக்கோடு தான் அதை நாங்கள் பின்னாடி தீர்மானிச்சுக்கிறோன்னு கூட சொல்லலாம். இப்போ பலனா யாருக்கு கிடைக்கும்னு கேட்டால் அதிமுகவுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உட்கட்சி கூசல் தொடர்ந்து சீனியர் ஜூனியர்ன்ற ஒரு உட்கட்சி கூசல் வந்து தொடர்ச்சியாக வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேருக்கும் அன்வில் மகேஷ்க்கும் ஒரு உட்கட்சி கூசல், ஆனால் வெளியே தெரியாமல் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும்? இந்த தேர்தல் வந்து எப்படி தீர்மானிக்கும்? ஸ்டாலின் தலைமையில் ஒரு இருக்குமா இல்லை உதயநிதி தலைமையில் இருக்கும்? இல்லை, ஸ்டாலினே சொல்லிட்டாரு. அதாவது வந்து அடுத்து வந்து உதயதான்றதை உதயை ஏற்றுக்கக்கூடிய, உதய் செட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு திமுகவுடைய சீனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து உதயவே பாராட்டி பேசி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனை இன்றைக்கி திமுகவில் இல்லை, முடிஞ்சு. சீனியர் ஜூனியர்ன்ற பிரச்சனை ஒரு கட்டம் வரைக்கும் இருந்தது. ஆனால் இனிமேல் இதை நகர்த்திட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணுன்ற எண்ணம் வந்து திமுக சீனியர்ஸ்டே வந்துடுச்சு. இன்னும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இன்னொரு ரொம்ப வந்து ஒரு வேகமான பாலிடிக்ஸை வந்து திமுகவுடைய சீனியர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய வயோதிகம் வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருது. துரைமுருகன் ஆகட்டும், நேராகட்டும், அவங்க எல்லாருமே பொன்முடி ஆகட்டும், அதே மாதிரி ஏவா வேலாகட்டும், எல்லாருமே அவங்களுடைய வாரிசுகளும் அரசியலுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் ரொம்ப நீண்ட லாங் பயணம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கும்.
அவங்களும் வந்து இது ஒரு அதாவது அடுத்த கட்டத்துக்கு இந்த இதை நகர்த்தி கொண்டு போயிடலான்ற மன ரீதியாக அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க தயாராகிட்டாங்க. அதனால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. திமுகவுடைய பிரச்சனை என்னவாக இருக்குன்னா, அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள் திமுகவுடைய பிரச்சனைகளாக இருக்கும். ஓகே, எங்களுடைய எல்லா விதமான கேள்விக்கும், அரசியலாக இருக்கட்டும், திரைத்துறையாக இருக்கட்டும், எல்லா விதமான கேள்விகளுக்கும் மிக எளிமையாக அழகாக சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிண்ணே.